ஹலோ சோல்ஜர்ஸ். பொதுவாக பிசி யூஸ் பண்ணுற நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக பொதுவாக ஒரு விஷயம் ஒன்று பெரிய பிரச்சனை இருந்திருக்கும். அதுதான் கம்ப்யூட்டர் வைரஸ். இந்த கம்ப்யூட்டர் வைரஸால் நம்ம ஏகப்பட்ட ஃபைல்ஸ் இழந்திருப்போம். அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் ஓஎஸ் அளவுக்குலாம் நம்ம பிரச்சனை கொண்டு வந்து விட்டுருக்கோம் அந்த கம்ப்யூட்டர் வைரஸ். அதான் சொன்னா அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸில் பல பேர் பென்ட்ரைவில் படம் எடுத்துக்குறா பாட்டு எடுத்துக்குறா அப்படின்ட்டு பென்ட்ரைவ் கொடுப்பாங்க. ஆனால் போட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் அதுக்குள்ளே வைரஸ் வந்துருக்கு அப்படின்ட்டு. ஒரே ஒரு பென்ட்ரைவ் கொடுத்து மொத்த பிசி சாச்சிட்டியாடா அப்படின்ட்டு நம்ம காண்டா இருந்திருப்போம். உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாமே சின்ன சின்ன வைரஸாக ஏற்படுற பிரச்சனைகள் தான். ஆனால் உலக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட வைரஸ் ஏகப்பட்ட பிரச்சனை உண்டாக்கியிருக்கு. பண செலவையும் பொருள் செலவையும் உண்டாக்கியிருக்கு. அதில் மோசமான வைரஸில் முக்கியமான வைரஸை பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே இருக்கிற சுவாரஸ்யமான விஷயங்களையும் தெளிவாக பார்க்க போகிறோம். ஓர விஷயத்தில் போயிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் கம்ப்யூட்டர் வைரஸால் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டீங்களோ அவங்க எல்லாருமே மறக்காம லைக் பண்ணிட்டு அதை பற்றி காமெண்ட்ஸாக கமெண்ட் பண்ணுங்க. நான் இங்கே மனசு வருத்தத்தில் இருக்க. ஓகே, போற பசங்க போயிடலாம். நான் கலாசாமி. இந்த ஷோ ஐந்தாவது இடத்துல பார்க்க போறது ஐ லவ் யூ வைரஸ். இந்த பேரை கேட்டவுடனே கண்டிப்பாக டவுட் பட்டிருப்பீங்க, என்ன அப்புறம் பேர் இந்த மாதிரி இருக்கே அப்படின்ட்டு. என்ன அப்படின்னா இந்த வைரஸுமே கொஞ்சம் வில்லங்கமான வைரஸ் தான். இது முதல்ல வீழப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2000 மே மாதம் தான். கிட்டத்தட்ட 22 வருஷத்துக்கு ரொம்ப பழைய வைரஸ் தான் இது. இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது எப்படி வரும் அப்படின்றது தான் கண்டிப்பாக பார்த்தாகணும். இந்த வைரஸ் முழுக்கவே ஜிமெயில் மூலியமாக தான் பரவிட்டு இருந்துச்சு. சரியா சொல்லணும்னா அந்த காலத்தில் ஜிமெயிலுக்குலாம் முன்னாடி மைக்ரோசாஃப்டோட அவுட்லுக் தான் பயங்கர ஃபேமஸ். அது மூலியமாக தான் எல்லாம் மெயில் பண்ண முடியும், எல்லாம் மெயில் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் உங்களுக்கு ஒரு மெயில் வரும். அந்த மெயில் என்ன போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் உங்களை மனசார காதலிக்கிறேன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, ஆனால் என் காதலை சும்மா டெக்ஸ்டாக சொல்ல முடியல, அதனால் என் மனசுகள் எல்லாத்தையுமே லவ் லெட்டரா இந்த டாக்குமெண்ட் ஃபைலை எழுதியிருக்கேன் அப்படின்ட்டு ஒரு பொண்ணு மேல் அனுப்பிச்சா மாதிரி இது உங்களுக்கு மேல் அனுப்பிச்சி விட்றோம். நீங்களும் ஆஹா நமக்குலாம் ஒரு பொண்ணு லவ் லெட்டர் எழுதிருது அப்படின்ட்டு அவசரப்பட்டு ஓடி போய் அந்த டாக்குமெண்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணுவீங்க. ஆனால் பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரியும் அந்த டாக்குமெண்ட் ஃபைல் உங்களோட டாக்குமெண்ட் ஃபைல் இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா அதான் வைரஸே. நீங்க இந்த வைரஸ் ஓபன் பண்ண உடனே உங்களுடைய அவுட்லுக் ரீசெண்ட் கான்டாக்ட்ஸா இருக்கிற முதல் 50 பேருக்கு நீங்க அனுப்பிச்ச மாதிரி லெட்டரை அனுப்பிச்சு விட்டுறோம். அட்ரஸ் ரொம்ப உங்க அட்ரஸ் தான் போகும். மற்றபடி ஒரு பொண்ணு எழுத மாதிரி ஒரு லவ் லெட்டரை அது அனுப்பிச்சு விட்டுறோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, என்னது புதுசாக லவ் லெட்டர் வந்திருக்கே அப்படின்ட்டு ஆசை ஓபன் பண்ணுவாங்க. அவங்களும் இதே மாதிரி பாதிக்கப்படுவாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அப்படின்ட்டு உலகம் பூரா இந்த வைரஸ் பரவ ஆரம்பிச்சிருது. அந்த டைமில் இந்த வைரஸ் மூலியமா அந்த டைம் ஏகப்பட்ட பிசி பாதிக்கப்பட்டிருந்தது. இந்த ஒரு காரணத்தினால இதை பண்ணவன் யார் அப்படின்ட்டு பல பேர் வெறி கொண்டு தேடிக்கிட்டு இருந்தாங்க. காரணம் பாதிக்கப்பட்டது வெறும் பிசி மட்டும் இல்லை, கவர்மெண்ட்ல இருந்த முக்கியமான கம்ப்யூட்டர்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட கம்பெனிஸோட ஏகப்பட்ட கம்ப்யூட்டர்ஸ் பாதிக்கப்பட்டிருந்தது. ஸோ இந்த ஒரு காரணத்தினாலேயே உலகம் முழுக்க இருந்த போலீஸ் இதை கிரியேட் பண்ணவங்கள வலை வீசி தேடிக்கிட்டு இருந்தாங்க. இதை பண்ணவங்க கண்டிப்பாக பிரிட்டிஷாக தான் இருக்கணும், இதை பண்ணவங்க கண்டிப்பாக அமெரிக்கா சேர்ந்தவங்க தான் இருக்கணும், ரஷ்யா சேர்ந்தவங்க இருக்கணும் அப்படின்ட்டு பலர் தேடிக்கிட்டு இருக்க. உண்மையிலேயே இதை பண்ணது யார் அப்படின்னா இந்தோனேஷியாவை சேர்ந்த 2 இளைஞர்கள், ரியோனில் ரொமானிஸ் அப்படின்ற இவங்க 2 பேர் தான் இந்த வைரஸை உருவாக்குனது. இதுக்கு இவங்க என்ன டோல் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அப்போ ஃபேமஸாக இருந்த சிஓ யூஸ் பண்ணாம விபிஎஸ் தான் யூஸ் பண்ணாங்க. அதாவது விஷுவல் பேசிக் ஸ்கிரிப்டிங் தான் இவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. போலீஸுங்களை பிடிச்சதுக்கப்புறம் போலீஸுங்க விசாரிச்சிருந்தாங்க இந்த வைரஸ் ஏன் ரெடி பண்ணீங்க எதுக்காக அப்படின்ட்டு. இதுக்கு இவங்க நான் பணம் சம்பாதிக்கணும், செட்டில் ஆகணும் அப்படின்ட்டுலாம் இவங்க ரெடி பண்ணல. இவங்க ரெடி பண்ணுறதுக்கு மெயின் காரணமே சும்மா விளையாட்டு தான் அங்கே பண்ணோம், மற்றபடி ஃபேமஸ் ஆகணும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு தான் சொல்லியிருக்காங்க. அதாவது இது பெருசாக ஆகணும் நாங்கள் எதிர்பார்க்கல, சும்மா விளையாட்டு தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் மாறி ஒருத்தர் அப்படின்ட்டு இது உலகம் முழுக்க ஸ்ப்ரெட் ஆகி பல கம்ப்யூட்டர்ஸை டேமேஜ் பண்ணிருச்சு. ஸோ எது எப்படியோ இவங்க விளையாட்டுக்கு பண்ணாங்களோ தெரிஞ்சு பண்ணாங்களோ, ஆனால் கம்மி என்ன போகிறது கன்ஃபார்ம் தான். 4வது இடத்துல பார்க்க போகிறது வானா க்ரை. இது ரீசெண்டாக ஃபேமஸாக இருந்த ஒரு மிகப்பெரிய வைரஸ். என்ன பண்ணால் 2014 பார்த்தீங்க அப்படின்னா இந்த வைரஸ் பயங்கர ஃபேமஸாக இருந்துச்சு. இது பல கம்ப்யூட்டர்ஸை அட்டாக் பண்ணி இருந்தது. ஆக்சுவலி நாங்களும் இது வீடியோ போட்டிருப்போம்னு நினைக்கிறேன் அந்த காலத்தில். சரி, ஓகே, உண்மை என்ன பண்ணால் இது வைரஸே கிடையாது, இது ஒரு ரேன்சம் வேர்.
ஆக்சுவலி ஆன்சர் வேணா என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா பரவாயில்ல சுருக்கமாக சொல்கிறேன். இந்த வானாக்கரை ரேன்சம்வேர் இருக்கு இல்லையா, இது உங்கள் கம்ப்யூட்டரில் ஏறிச்சு அப்படின்னா இது இன்ஸ்டால் ஆன உடனே உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கிற எல்லா ஃபைலுமே அது இன்க்ரிப்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதாவது உங்கள் கம்ப்யூட்டர் இருந்தது படமோ டாக்குமெண்ட்டோ கேமோ இல்லை MP3 பாட்டோ எதுவாக இருந்தாலும் இது திடீர்னுட்டு இன்க்ரிப்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். எல்லா ஃபைலையும் இன்க்ரிப்ட் பண்ணி வச்சுக்கிட்டு கோடு கொடு அப்போ தான் டீக்ரிப்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் சரியான கோடை கொடுத்தா மட்டும்தான் அது உங்கள் பிசியில் இருக்கிற எல்லா ஃபைலையுமே பழையபடி டீக்ரிப்ட் பண்ணி கொடுக்கும். இல்லை அப்படின்னா அவ்வளோதான், நீங்கள் பிசி எடுத்து கிழங்களில் போட்டு கம்முன்னு கிளம்ப வேண்டியது தான். ஸோ இந்த ஹேக்கர் இருக்கிற பணத்தை நீங்கள் அந்த வைரஸ் மூலயமாவே பணம் கட்டுற மாதிரி தான் இருக்கும். சில நேரங்களில் நீங்கள் பணம் கட்டினா கூட உங்களுக்கு கிடைக்கிற கோட் சரியான கோடை இல்லாமல் இருக்கலாம், அது ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அப்படி ஆச்சு அப்படின்னா போட்ட பணமும் வேஸ்ட், உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கிற எல்லா ஃபைலுமே வேஸ்ட்டு தான். ஸோ இந்த மாதிரிலாம் அந்த டைம் வந்து ஏகப்பட்ட அட்டாக்ஸ் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இது 1-2 அப்படின்னு இல்லாமல் ஏகப்பட்ட கம்ப்யூட்டர்ஸை இது அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. இதெல்லாம் எவ்வளோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா சுமாராக 2,80,000க்கும் மேற்பட்ட கம்ப்யூட்டர்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தோராயமாக சொல்லப்படுது. இந்த தாக்குதலிருந்து இதை கிரியேட் பண்ண ஹேக்கர் கிட்டத்தட்ட $1 பில்லியன் மேலே இந்த ஹேக்கர் சம்பாதிச்சிருக்கலாம் அப்படின்ட்டும் கூறப்படுது. ஸோ எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஒரே ஒரு வைரஸ் தான். ஆனால் அந்த வைரஸை கண்டுபிடிச்சவங்கள இதுவரையும் கண்டுபிடிச்சாங்களா அப்படின்ட்டு தெளிவாக தெரியல. ஆனால் இந்த வைரஸ் வந்ததுக்கப்புறம் தான், அதாவது இந்த அட்டாக் அப்புறம் தான் மைக்ரோசாஃப்ட்டு தன்னோட டிஃபெண்டரில் ஆன்டி ரேன்சம்வேர் அப்படின்ற விஷயத்தையும் கொண்டு வந்திருந்தாங்க. சரியா சொன்னால் அந்த டைம் Windows 7 Windows 8 இந்த பிசிக்கு மட்டும்தான் ரேன்சம்வேராக பாதிக்கப்பட்டிருக்கு. Windows 10 இருக்கிற பிசி எல்லாமே வந்து பெருசாக அட்டாக் ஆகலை. அட்டாக் ஆனால் கூட விண்டோஸ் டிஃபெண்டர் அதை தடுத்துருது அப்படின்ட்டுலாம் அந்த டைம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினாலேயே ஏகப்பட்ட பேருக்கு மைக்ரோசாஃப்ட் மேலேயே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. ஏன்டா விண்டோஸ் யாரும் வாங்கல அப்படின்றதுனால இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா பாடிஸோடா அப்படின்ட்டுலாம் அந்த டைம் ஏகப்பட்ட மீம், அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட கான்ஸ்பிரசி தியரிஸ் அந்த டைம் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அதன் பிறகு அந்த ஹேக்கர் என்ன ஆனா இது என்ன ஆச்சு அப்படின்ட்டு கூட பெருசாக தெரியவே இல்லை. ஸோ என்ன இருந்தாலும் வரலாற்று ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வைரஸ் மிகவும் முக்கியமான ஒன்று தான். 3வது இடத்துல பார்க்க போகிறது சாசர். இந்த வைரஸ் வெளியிடப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2004 தான். கிட்டத்தட்ட சுனாமி வந்த அந்த காலத்தில். டெக்னிக்காக சொல்லணும்னா இது வைரஸே கிடையாது, இது ஒரு வார்ம். ஆக்சுவலி வைரஸ் வேறு வார்ம் வேறு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டுமே வேறு வேறு தான். முடிஞ்சால் வந்து அது தனியாக போட்டு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஓகே, இது எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு வார்ம் அப்படின்றதுனால உங்களோட பிசிக்குள்ளே இது நுழைஞ்ச உடனே உங்கள் பிசியோட வேற எந்த பிசியில் கனெக்ட் ஆகிருக்கும் அது கூடயே ஈஸியாக இது ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது. அதே மாதிரி இந்த வார்ம் ஒரே ஒரு பிசிக்குள்ளே ஸ்ப்ரெட் ஆனாலே போதும், ஆஃபீஸில் இருக்கிற ஒட்டுமொத்த பிசிக்குமே இது சீக்கிரமாக பரவிடும். ஸோ அந்தளவுக்கு மோசமானது இது. சரி ப்ரோ, இது பரவி என்ன ப்ரோ பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பிசியில் இருக்கிற முக்கியமான கண்ட்ரோல்ஸை அது எடுத்துக்கும். உதாரணத்துக்கு உங்கள் பிசி உங்களால் ஷவுட் பண்ண முடியாது, ஒரு ஃபைலை ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு காப்பி பண்ண முடியாது, சில நேரங்களில் சில சாஃப்ட்வேர்ஸை க்ளோஸ் கூட பண்ண முடியாது. ஸோ அந்தளவுக்கு உங்கள் பிசியை நீங்களே கண்ட்ரோல் பண்ண அளவுக்கு இது பண்ணி விட்டுரும். சொன்ன அப்படின்னா இந்த வைரஸ் பாதிக்கப்பட்ட பிசியை நீங்கள் யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த டைலாக் பாக்ஸ் உங்களுக்கு வரும். அதாவது இந்த டைமுக்குள்ளே வந்து பிசி எவ்வளோ ஆக போகுது, அதுக்குள்ளே நீங்கள் வந்து சேவ் பண்ணீங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ண ஃபைல் க்ளோஸ் ஆயிரும் அப்படின்ட்டு உங்கள் முன்னாடியே வந்து பிசி செவன் பண்ணுறேன் அப்படின்ட்டு நெக்கில் ஒரு டைலாக் பாக்ஸை ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்கள் பிசியை யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு இது ரொம்ப டேஞ்சர் பண்ணிட்டு இருக்கோம். ரேமை இது ரொம்பவே யூஸ் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் பல பிரச்சனைகள் அந்த டைம் இருந்துச்சு இந்த வைரஸால். ஸோ இதனால் பாதிக்கப்பட்டது சாதாரண வீட்டில் இருக்கிற பிசி மட்டும் இல்லை, பெரிய பெரிய ஏர்லைன்ஸே இதனால் பாதிக்கப்பட்டிருந்தது. இதான் சொன்னால் அப்படின்னா பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸோட கண்ட்ரோல் ரூமில் இருந்த கம்ப்யூட்டர்ஸை இந்த வைரஸ் அட்டாக் பண்ணியிருந்தது. இந்த ஒரு காரணத்தினால அவங்களால ஏர்லைன்ஸை நடத்த முடியாமல் இருந்துச்சு. இதான் சொன்னால் அப்படின்னா சில ஃப்ளைட்ஸை இவங்களே கேன்சல் பண்ணுற அளவுக்குலாம் நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்தது. ஒரு ஃப்ளைட்டு கேன்சல் ஆச்சு அப்படின்னா எவ்வளோ பேர் பிரச்சனை வரும் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியாமல் நினைக்கிறேன். ஸோ டிக்கெட் புக் பண்ண பல பேர் காசை திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிப்பாங்க. சில பேர் அதிகமாக கொடுங்கன்னு கூட மேட்டவும் செய்வாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பல பேர் ரீஃபண்ட் கேட்டதுனால இவங்க புக் பண்ணி வச்சிருந்த டிக்கெட்ஸே திருப்பி கொடுக்கலாமே ஆச்சு. இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு காரணத்தினால பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸுக்கு கெட்ட பேரும் ஏற்பட்டிருந்தது. ஸோ இதனாலேயே ஏகப்பட்ட பணம் நஷ்டமாகி இருந்தது இந்த வைரஸால். கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா $500 மில்லியன் மேலே செலவாயிருக்கும், அதாவது வேஸ்டாக போயிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது.
இந்த ஒரே ஒரு வைரஸால. சரி ப்ரோ, இதை கிரியேட் பண்ண கண்டுபிடிச்சாங்களா, இதை கிரியேட் பண்ண எங்கே இருக்கிறான் ப்ரோ அப்படின்ட்டு நீங்கள் டவுட் பண்ணி தெரியும். இவ்வளோ பெரிய சேதத்தை பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அது ஏற்படுத்திருக்குது. அவங்க சும்மா இருப்பாங்களா? சும்மா இருக்க மாட்டாங்க இல்லையா? அதுக்கேற்ற மாதிரியே இதை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க. இதை பண்ணது யார் அப்படின்னா ஸ்வென் ஜாஷன் அப்படின்ற 17 வயசே கொண்ட சிறுவன் தான் இந்த வேலையை செஞ்சிருந்தான், இந்த வயசை உருவாக்கியிருந்தான். ஸோ இந்த ஒரு காலத்தினால இவன் சிறை அடைக்கப்பட்டிருந்தான். ஆனால் ஒரே வருஷத்துலேயே அவன் வெளியே வந்திருந்தான். காரணம் இவன் அண்டர் ஏஜ் அப்படின்றதுனால. ஸோ மற்றபடி இவன் உருவாக்கியிருந்த இந்த வைரஸ் வரலாறுல மிக முக்கியமான வைரஸ் தான். இரண்டாவது இடத்துல பார்க்க போகிறது நிம்டா. இது முதல்ல 2001 தான் ரிலீஸ் ஆகியிருந்தது. இந்த நிம்டா அப்படின்ற பேர் இருக்கு இல்லையா, இந்த பேரை நீங்கள் அப்படியே ரிவர்ஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அட்மின் அப்படின்ற பேர் வரும். ஸோ அட்மின்ற பேர் தான் ரிவர்ஸ் பண்ணி இந்த வைரஸுக்கு வச்சுருந்துருப்பாங்க. இதுவுமே கிட்டத்தட்ட வார்ம் வைரஸ் மாதிரி தான். சாச வைரஸ் இருந்துச்சு இல்லையா, அதே மாதிரி தான் இதுவுமே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டருக்கு ஈஸியாக பரவிட்டு இருந்தது. ஆனால் அதை விடவே பல கோளான விஷயங்களை இது செஞ்சுக்கிட்டு இருந்தது. என்ன சொன்ன அப்படின்னா இது பரவிச்சு அப்படின்னா உங்கள் பிசிக்குள்ளே தேவையில்லாத ப்ரோக்ராம்ஸை அதிகமாக ரன் பண்ண வச்சு உங்களோட ரேமை அது குடிக்க ஆரம்பிக்கும். இதனால் உங்கள் பிசியை உங்களால் யூஸே பண்ண முடியாத அளவுக்கு இது ஆக்கி விட்டுரும். இது மட்டும் இல்லாமல் உங்கள் பிசிக்குள்ளே இருக்கிற எல்லா ஃபோல்டருக்குள்ளேயுமே போயிட்டு .doc அப்படின்ற ஃபைலாக இது காப்பி பண்ணி வச்சுக்கும். இது என்ன ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா இது அந்த வைரஸோட குட்டி. அதாவது தன்னை பல ஃபைலாக இது காப்பி பண்ணி வச்சுட்டே இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் இந்த வைரஸ் ரிமூவ் பண்ண அப்புறம் கூட இதன் மூலியமா மறுபடியும் திரும்பி வந்துடலாம் அப்படின்றதுனால. இது கிட்டத்தட்ட 615 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவுக்கு சேதத்தை ஏற்படுச்சு அப்படின்ட்டு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் ஃப்ளோரிடாவோட கோர்ட்டு தன்னோட டாக்குமெண்ட்ஸை பழையபடி பேப்பருக்கு கொண்டு வர அளவுக்கு இது மாற்றிடுது. காரணம் அங்கிருந்த மொத்த பிசியை இது அட்டாக் பண்ணிடுது. எது வைரஸ் எது டாக்குமெண்ட் ஃபைல் அப்படின்னு கூட தெரியாத அளவுக்கு அங்கேருந்த பிசி எல்லாமே பாதிக்கப்பட்டிருது. இதனால அவங்க பிசியை வேணாம் நம்ம பழையபடி பேப்பருக்கே போயிடலாம் அப்படின்ட்டு அந்த டைம் ரொம்பவே கஷ்டப்பட்டுருந்தாங்க. ஸோ மற்றபடி இதுவுமே குறிப்பிட வேண்டிய ஒரு முக்கியமான வைரஸ் தான். முதலாவது இடத்துல பார்க்க போகிறது சோபிக். இந்த வைரஸோட பெயர் சோபிக் அப்படின்ட்டு இதை கிரியேட் பண்ண ஹேக்கரும் வைக்கல, இந்த வைரஸ்லையுமே அப்படி எழுதப்படலை. எதனால் இதுக்கு சோபிக் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சோபிக் அப்படின்னு பேருக்கு ஏற்ற மாதிரியே இந்த வைரஸ் பல சம்பவங்களை பண்ணிடுது. இந்த வைரஸுமே கிட்டத்தட்ட ஐலவி வைரஸ் மாதிரி தான் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். அவுட்லுக் மூலியமா உங்ககிட்ட இருக்கிற எல்லா கான்டாக்ட்ஸுக்குமே இது ஒரு மெயிலை அனுப்ப ஆரம்பிக்கும். அதுக்குள்ள அட்டாச்மெண்ட் அப்படின்ட்டு கூழப்பட்டிருக்கும். ஆனால் அதுக்குள்ள அட்டாச்மெண்ட் அப்படின்ட்டு எந்த ஃபைலுமே இருக்காது. அதுக்கு பதிலாக நீங்கள் மெயிலை ஓப்பன் பண்ண உடனே அந்த வைரஸ் உங்கள் பிசியை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அட்டாக் பண்ண உடனே உங்களோட அவுட்லுக்கில் கான்டாக்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கும் இது சென்ட் பண்ண ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இது சென்ட் பண்ணியே வேர்ல்டு வைடாக பல கம்ப்யூட்டர்களை இது அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. பொதுவாக கம்ப்யூட்டரில் உங்கள் ஃப்ரெண்டோட கான்டாக்ட்ஸோ இல்லை உங்கள் ஃபேமிலியோட கான்டாக்ட்ஸ் தான் இருக்கும். ஆனால் கம்பெனி அப்படின்னா ஏகப்பட்ட கிளைண்ட்ஸோட இமெயில் அட்ரஸ் அவங்கள்ட்ட இருந்திருக்கும் இல்லையா, அது எல்லாத்துக்குமே இது ஆட்டோமேட்டிக்காக இந்த வைரஸை அனுப்பிச்சிருக்கு. ஸோ இதனால் பல கம்பெனிகள் பிரச்சனைகள் ஆளாயிருந்தாங்க. பல பேர் இந்த வைரஸோட அடிக்கணும் அப்படின்ட்டு மைக்ரோசாஃப்ட் கிட்ட முறையிட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினால ஆன்டிவைரஸ் அறிகிற பல கம்பெனிகள் இதுக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாங்க. ஆனாலுமே இதோட கிரியேட்டர் இதுக்கு மறுபடியுமே இன்னொரு அப்டேட்டை விட்டுருந்தாரு. இது முதல்ல விடவே ரொம்ப மோசமானதாக இருந்துச்சு. முதல் வருஷன்லையாவது வெறும் வாமா மட்டும் தான் அது செயல்பட்டு இருந்தது. அடுத்த வருஷன்ல இது ட்ரோஜனாவும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருந்தது. இதனால ஏகப்பட்ட கம்ப்யூட்டர்ஸ் பயங்கரமா சேதமாக ஆரம்பிச்சிருந்தது. ஸோ இந்த மாதிரியே அப்டேட் ஆகக்கூடிய இந்த வைரஸை சமாளிக்கிறதுன்றது மைக்ரோசாஃப்ட்டுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்துச்சு. என்ன சமாளிக்கவே முடியல. இது ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு பீஸ் அட்டாக் பண்ணும் போதும் ஆத்தர் நேம் மாற்றிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாற்றிட்டு இருக்கிறதுனால இதை யார் அனுப்பிச்சா இது யார் உருவாக்கணும் அப்படின்றத யாராலையுமே கண்டுபிடிக்கவே முடியல. இந்த ஒரு வைரஸால் அமெரிக்கன் ஏர்லைன்ஸே கொஞ்ச நாளைக்கு மூடி வைக்கிற மாதிரியும் நிலைமைக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது இந்த வைரஸால. எல்லாம் ஒன்னால ஏன்னா என்ன ப்ரோ, இது பல வருஷம் ஆகுது. இதை யார் உருவாக்குனாங்களோ அவங்கள பிடிச்சிட்டாங்களா, அவங்கள ஜெயிலில் போட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதான் இல்லவே இல்லை. இத்தனை வருஷம் ஆகியுமே அதை யார் கிரியேட் பண்ணாங்களோ அவங்கள கண்டும் முடிக்க முடியல, அவங்கள ஜெயிலில் போடவும் முடியல. இந்த ஒரு காரணத்தினால மைக்ரோசாஃப்ட்டே தானாக முன் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க.
இந்த வைரஸை யார் கண்டுபிடிச்சாங்களோ அவங்கள பற்றி துப்பு கொடுத்தீங்க அப்படின்னா 2,50,000 அமெரிக்க டாலர்களை பரிசாக கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் அப்படி சொல்லியுமே யாருமே அந்த பரிசை வாங்கவும் இல்லை, அந்த ஹேக்கரை யாருமே பிடிக்கவும் இல்லை. ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் இந்த வைரஸ் மிகவும் மோசமானது. அதனால தான் இதுக்கு இப்படி பெயர் இடவும் பட்டிருந்தது. இந்த வைரஸை அதன் பிறகு கட்டுப்படுத்தியிருந்தாலும் இதுக்கு அடுத்த ஒரு அப்டேட் வரும் அப்படின்ட்டு பல எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. லக்கிலி கடைசி வரைக்கும் இதுக்கு அப்டேட்டும் வரல, இதோட மோசமாகவும் அடுத்த வருஷன் வரவும் இல்லை. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இனி நம்ம பார்த்த வைரஸில் எந்த வைரஸ் ரொம்ப மோசம் அப்படின்றத காமெண்ட்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக உங்கள் பிசியும் ஏதாவது வைரஸ் அடி வாங்கியிருக்கோம். அந்த வைரஸ் என்ன மாதிரி வைரஸ், அதனால் பாதிக்கப்பட்டீங்க அப்படின்றதையும் காமெண்ட்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். சரி ஓகே, இந்த மாதிரி வைரஸால் உங்களோட பிசி பாதிக்கப்பட்டிருக்கும் இல்லையா, இதுலேருந்து கூட எப்படி தப்பிக்கிறது, எப்படி போய் சரி பண்ணுறது அப்படின்னு கேட்பே தெரியும். வேணும்னா நம்ம பீஸாக நந்தாவை அதுக்குன்னு தனி வீடியோ போட சொல்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோலாம் போச்சு அப்படின்னா கம்ப்யூட்டர் வைரஸில் ஏற்பட்ட வகைகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை பற்றி நான் தனியாக சொல்கிறேன். சோல்ஜர்ஸ், இதே மாதிரியான இன்னொரு சோஷோட சந்திக்கிறேன். போட்றேன். யோட்டர் நாயா ஷூட்டர் ரொம்ப கால் பண்ணுறேன் பாஸ், வீடியோ 2 போட முடியாது. ஏன் என்னாச்சு? பிசியில் வைரஸ் போச்சு பாஸ், 5 நிமிஷத்தில் ஆஃப் ஆகிடுமா, நீங்களே வந்து நான் பாருங்க. யோட்டர் என்னையா சொல்கிற?